வணக்கம். இது ஸ்ரீவாரி ஜோதிடம் தேனியிலிருந்து உங்கள் பிரசன்ன ஜோதிடர் தேனி சிவா. நம்ம நிறைய வீடியோக்கள் கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் ராஜயோகம் என்பது எவ்வாறு கிடைக்கப்பெறும் அப்படின்றது தான். என்னுடைய ஜாதகத்தில் யோகம் இருக்கா இல்லையான்னு சொல்லி பாருங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு ஜாதகத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதனுடைய கண்டென்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜயோகம் ஒருவருடைய ஜாதகத்தில் 6ஆம் இடமும் 9ஆம் இடமும் இருக்கும் இடத்தில் கிரகங்கள் என்ன இருந்தால் அவங்களுக்கு ராஜயோகம் ஏற்படும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ராஜயோகமானது என்ன செய்யும், அவர்களுக்கு எவ்வாறு பணத்தை அள்ளி கொடுக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ தெளிவாக சொல்ல போகிறோம். ஒருவருடைய ஜாதகத்தில் சனியும் சூரியனும் கூடி, அதாவது லக்கணத்திலிருந்து ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்தில் சனியும் சுக்கிரனும் கூடி 6ஆம் இடம் லக்கணத்திலிருந்து எண்ணி வரும்போது 6ஆம் இடத்தில் இருந்தால் அவங்களுக்கு ஒரு ராஜயோகம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல 9ஆம் வீட்டில் இருந்தாலும் ராஜயோகம் என்பது சொல்லப்படுகிறது. ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து 9ஆம் வீட்டில் சனியும் சூரியனும் கூடியிருந்தால் அவர்களுக்கு ராஜயோகம் நிகழும். ராஜயோகம் என்பது திடீர் ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். சொல்லுவாங்கள்ல, அவனுக்கு என்னன்னு தெரியலங்க, லாட்டரி சீட்டு வந்துச்சு, பல கோடிக்கு அதிபதி ஆகிட்டான், எப்படி சம்பாரிச்சேன்னே தெரியலங்க, இன்றைக்கி லட்சக்கணக்கான ரூபா கோடிக்கணக்கான ரூபா வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, அந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடியது அந்த திடீர் ராஜயோகம் என்பது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ராஜயோகம் என்பது ஒருவருடைய ஜாதகத்தில் 6ஆம் இடம் 9ஆம் இடத்தில் சனி சூரியன் சேர்ந்து இருந்தால் அவர்களுக்கு ராஜயோகம் என்பது கிடைக்கும். ராஜயோகம் என்பது சாதாரணமாக கிடைக்காது. மனிதர்கள் மிக சிறப்பாக கவியான, அதாவது அதிகமான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாகவும் திடீர் பண வரவு உண்டாகக்கூடிய ஒரு விஷயமாகவும் அது இருக்கும். சரி, அப்போ இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்சி உச்சம் இந்த 2 கோள்களும் லக்கணத்திலிருந்து 6ஆம் இடத்திலிருந்து ஆட்சி உச்சமாக இருந்தால் திடீர் கண் எண்ணில் சொல்லுவாங்க, என்னங்க சும்மா இருந்தாருங்க, என்ன பண்ணாருன்னே தெரியல, இன்னைக்கு பல கோடிக்கு அதிபதியாக இருக்கார் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடியது அந்த ராஜயோகம் என்பது. அதில் 6, 9 சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு யோகம் உண்டாகும். சரி, இது இருக்கும்போது வேறு ஏதாவது சம்பவங்கள் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேறு சம்பவங்கள் நடக்கும். எப்படி நடக்குதுன்னா, குரு பார்வை இல்லாமல் இருந்தால் அந்த சம்பவங்கள் ஆப்போசிட்டாக வேலை செய்யும் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அதுபோல தான் இதுவும். அப்போ ராஜயோகம் உண்டாகும். இது அனைவரும் ஒப்புக்கொண்ட, இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தாலே அவங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் இருக்குன்றது அனைவருக்குமே தெரியும். அந்த மாதிரி உங்களுடைய சுயஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு ராஜயோகம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அதே மற்ற இடங்களில் இந்த 6, 9ஆம் இடம் இரண்டையும் தவிர்த்து மற்ற இடங்களில் இந்த 2 கிரகங்கள் கூடியிருந்தால் மிக மிக கடுமையான பலன்கள் நடைபெறும்ன்றதை உறுதியாக சொல்லிடணும். ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்து இதில் ஒரு யோகம் இருக்கான்னு பாருங்கன்னு சொன்னால், நம்ம 6, 9ஆம் இடத்துல சனியும் சூரியனும் கூடியிருந்தாங்கன்னா நம்ம உறுதியாக சொல்ல அதுக்கு ராஜயோகம் இருக்குது, இன்றைக்கி இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் பெரிய ஆளாக வந்துடுவீங்க அப்படின்னு உறுதியாக சொல்லி அனுப்பலாம். சப்போஸ் அவங்க அந்த கிரகத்தை விட்டுட்டு, அந்த இடத்தை விட்டுட்டு, அது 6, 9ஆம் இடத்தில் சனி சூரியன் சேர்க்கை இல்லாமல் வேறு ஒரு இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு மிக மிக கடினமான காலகட்டங்கள் இருக்கும். அப்போ அந்த 2 கிரகங்கள் வேறு இடத்தில் சேர்ந்திருக்கும் போது அந்த 2 கிரகங்களையும் வலுப்படுத்த வேண்டும். வலுப்படுத்த வேண்டுங்க, வழிபாடு பண்ணுறதா வலுப்படுத்துதுன்றது, வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம வழிபாடு பண்ண அந்த கிரகங்கள் வலுப்பெற ஆரம்பிச்சிடும். நமக்கு ராஜயோகம் இல்லாட்டி கூட யோகம் உண்டு. ராஜயோகமாக இருக்கக்கூடியது அந்த மாதிரி இருக்கும் 6, 9. அப்படி 6, 9ஆம் இடத்துல இல்லாமல் இருக்கிறது ராஜயோகம் இல்லாமல் யோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்ல முடியும். அதுபோல் கிரக வழிபறந்து யோகம் பெற்று கிரகங்களுக்கு அரை பலன் கூட்டினா, அதாவது வேற இடத்துல இருந்தால் அந்த கிரகங்களுக்கு ஒரு அரை பலன் கிடைக்கும், அந்த இடத்துல இருந்தால் முழு பலனும் கிடைக்கும். அப்போ ராஜயோகத்தை பற்றி உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து நீங்களே பார்க்கலாம். 6ஆம் இடம் லக்கணத்திலிருந்து 6ஆம் இடத்துல சனியும் சூரியனும் சேர்ந்துருக்காங்களா, அல்லது
சனியும் சூரியனும் 9ஆம் இடத்துல இருக்காங்களா அப்படின்றத பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ராஜயோகம் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் தெளிவாக. ஆனால் அந்த 6, 9ஆம் இடத்தில் வேறு கிரகங்களுடன் சனி சூரியன் சேர்க்கை இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது வந்து சரியாக வராது. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் உங்கள் பிரச்சனை தேனிசோ. வாழ்க வளமுடன்.